அனைவருக்கும் வணக்கம். அடுத்த சனி பெயர்ச்சி 3/6/2027. இப்போ மீனத்தில் இருக்கிற சனி மேசத்துக்கு வந்துவிடும். இந்த சனி இங்கே நீசமாயிரு தன்னுடைய 10ஆம் பார்வையால் மகரத்தை பார்க்குது. அப்போ மகரத்துக்கு சனியின் 10ஆம் பார்வை விழுந்து மகர அதிபதி சனி அங்கே நேசமாகுது. அப்போ இந்த பாவம் அடிபடுது. கும்பத்தை விட்டுறலாம், கும்பத்தை கணக்கு எடுக்க வேண்டாம். மகரத்துக்கு உண்டான அதிபதி சனி நீசமாகி 10ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குது. அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே இந்த சனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தர் மேச லக்கணத்தை பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சனி நீசமாகி 10ஆம் வீட்டையே பார்த்து கெடுக்குது. அப்போ மேச லக்கணத்துக்காரர் இந்த அமைப்பில் இருந்தால் அவங்க சொந்த தொழில் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் பெருசாக டெவலப் ஆக முடியாது. இப்போ ரிஷப லக்கணத்தை எடுத்துட்டிங்கன்னா 9ஆம் வீட்டை சனி பார்த்து 9ஆம் அதிபதி நீசம். அப்போ அந்த ஜாதகத்தில் சூரியன் நன்றாக வலிமையாக இருக்க வேண்டும். சூரியன் எங்காச்சும் துலாத்தில் நீசமாயிட்டாலோ, ராகு கூட சேர்ந்து கட்டு போயிட்டாலோ, அல்லது சனியின் பார்வையில் வேறு எங்கேயாச்சும் சூரியன் மாட்டிக்கிட்டாலோ இந்த ஜாதகருடைய தகப்பனுக்கு கண்டம். அதுக்கு விதிவிலக்கு இருக்குத கடைசியில் சொல்கிறேன். அடுத்து மிதுன லக்கணம் போட்டுங்க. லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி நீசமாகி 8ஆம் வீட்டையே பார்க்குது. ஆயுள் ஸ்தானாதிபதி நீசம். சனி ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறது 2வது தப்பு. லக்கணத்தையே சனி 3வது பார்க்குது. லக்கணத்தை சனி பார்த்து 8ஆம் இடத்து சனி பார்த்து 8ஆம் அதிபதி நீசம் ஆகிறதுனால இந்த அமைப்பு அப்படிங்கிறது பூரண ஆயுள் வராது, ஆயுள் பங்கம் ஆயிரும். அடுத்து கடக லக்கணம் போட்டுக்கலாம். 7ஆம் அதிபதி நீசமாகி 7ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ அந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் கெட்டு கிடந்ததுன்னா திருமண வாழ்க்கை இல்லை. அடுத்து சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி நீசமாய் 6ஆம் வீட்டையே பார்க்குது. இது ரொம்ப நல்லது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவக அதிபதி கெட்டால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. வேலை இல்லாட்டி சொந்த தொழில் பண்ணிக்கலாம். ஆனால் கடனோ நோயோ இவங்களுக்கு இருக்காது. அந்த அமைப்பில் இது நல்லது. அடுத்து கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி நேசமாகி 5ஆம் வீட்டை பார்க்குது. இந்த அமைப்பில் இருக்கும்போது குரு அப்படிங்கிற கிரகம் எங்கேயாவது கெட்டு போச்சுன்னா கடுமையான புத்திர தோஷம். அடுத்து துலாம் லக்கணம். லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி நேசமாகி 4ஆம் வீட்டை பார்த்து கெடுக்கிறதுனால அந்த ஜாதகத்துக்கு சந்திரன் எங்கேயாச்சும் கெட்டு கிடந்ததுன்னா தாயாருக்கு ஆகாது. அடுத்து விருச்சிக லக்கணம். 3ஆம் அதிபதி நேசமாகி 3ஆம் வீட்டை பார்க்குது. இளைய சகோதரர் தம்பி அப்படிங்கிறவங்க இருக்க மாட்டாங்க. இளைய சகோதரர் பாதிக்கும். அடுத்து தனுசு லக்கணம். குடும்பாதிபதி நேசமாகி குடும்ப வீட்டை பார்க்குது. தனம், வாக்கு, குடும்பம் பாதிக்கப்படுகிறது. பொருளாதார தடை எப்போதுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அடுத்தது இதே லக்கணம் போட்டுக்கலாம். மகர லக்கணம். லக்கணாதிபதி நேசமாகி லக்கணத்தை பார்க்கறது ரொம்ப தவறு, ரொம்ப சரியில்லாத அமைப்பாக போயிடும். லக்கணாதிபதி நேசம் ஆகக்கூடாது. நேசமாகி லக்கணத்தையும் பார்க்குது. இது ஆகவே ஆகாது. அடுத்தது கும்பலக்கணம். 12ஆம் அதிபதி நேசமாகி 12ஆம் வீட்டை பார்க்குது. அயன சயன சுகம் மட்டும்தான் கட்டு. இரவில் தூக்கம் வராது. மற்றபடியெல்லாம் அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது மீன லக்கணம். 11ஆம் அதிபதி நேசமாகி 11ஆம் வீட்டை பார்த்தா செய்கிற தொழிலில் பெருசாக லாபம் எதுவும் வராது. மூத்த சகோதரரோடு முரண்பாடு அல்லது மூத்த சகோதரர்கள் இருக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு பிறக்கவே மாட்டாங்க. அப்படி இதுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு. குரு கடகத்தில் உச்சமாகி 7ஆம் பார்வையை பார்த்தாலோ, கன்னியில் குரு இருந்து 5ஆம் பார்வையை மகரத்தை பார்த்தாலோ
ரிஷபத்தில் குரு இருந்து 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்த்தாலும் இந்த சொன்ன பலன் பூரா அப்படியே தலைகீழாக மாறிடும். சுபத்துவம் ஒரு விதிவிலக்கு. அதே மாதிரி சுக்கிரன் பார்த்தாலும் சரி, இங்கே வளர்கிறை சந்திரன் இருந்து பார்த்தாலும் சுபத்துவம் அடைஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் இயல்பாக அப்படி இருந்துட்டால் நான் சொன்ன பாதிப்புகள் வரும். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.